இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலும்புகளை வலிமையாக வைத்துக்கொள்வது எப்படி? சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள ஒவ்வொரு பதிவுலயும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல முக்கியமாக நம்மளுடைய எலும்புகள் வலிமையாக இருக்க. இப்போ நெறைய பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே கைகள் எல்லாமே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே நம்ம எப்படி சரி செய்யலாம்? எலும்புகள் வலிமையாக இருக்க என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் முதுகு வலி அதிகமாக இருக்குங்க. இதனோட கால்கள்லயும் அதிகமான வலி, மூட்டுக்கள்ல அதிகமான வலி இருக்கு. இதுல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நமக்கு குறையறதுனால, எலும்புகள் தேஞ்சு அந்த லிகமெண்ட்ஸ்ல பாதிப்பு வர்றதுனால, வீக்கம் அதிகரித்து எலும்புகளை வலிமையாக்க நம்ம நெனைக்கிறோம். கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம பால் டெய்லி குடிக்கணும். பாலை தவிர இந்த எலும்புகள் வலிமையாக வைத்துக்கொள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு. தவறாம அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி நம்மளுடைய எலும்புகள் வலிமையாக இருக்க இந்தந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும். இத்தனை மூலிகைகளும் சேர்ந்த இந்த கஷாயத்தை ரெகுலரா குடிக்கும்போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலி, நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலி, வாதத்தினால் எனக்கு அதிகமான வீக்கமும் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா அது குறையறதுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலும்புகளை வலிமையாக வைத்துக்கொள்வது எப்படி? சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல முக்கியமாக நம்மளுடைய எலும்புகள் வலிமையாக இருக்க. இப்போ நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே கைகள் எல்லாமே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றீங்க இல்லையா? கை விரல்களை என்னால மடக்கவே முடியல. விரல்கள்ல ஜாயின்ட்ஸ்ல அதிகமான பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. மூட்டு வலி, முடக்குவாதம் பிரச்சனை நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி சரி செய்யலாம்? எலும்புகள் வலிமையாக இருக்க என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் முதுகு வலி அதிகமாக இருக்குங்க. இதனோட கால்கள்லயும் அதிகமான வலி, மூட்டுக்கள்ல அதிகமான வலி இருக்கு. இதுல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நமக்கு குறையறதுனால, எலும்புகள் தேஞ்சு அந்த லிகமெண்ட்ஸ்ல பாதிப்பு வர்றதுனால, வீக்கம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. மூட்டுல அதிகமான வீக்கம் இருக்கிறது, அது அப்படியே நமக்கு குதிகால்லையோ, இல்ல ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்லயோ நமக்கு வீக்கம் அதிகமாக தெரிஞ்சு நடக்கவே முடியாது. நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடா ஆடி ஆடி நடக்கிற மாதிரி வர்றது. இதனோட சேர்த்து நமக்கு என்ன ஆகும்னா, உடல் பருமன் அதிகமான மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உடல் பருமன் அதிகமான மாதிரினா நடக்கவும் முடியல, பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ இந்த மூட்டுக்களை வலிமையாக வைத்துக்கொள்ள நம்ம எடுத்துக்கக்கூடிய சத்தான உணவுகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலும்புகளை வலிமையாக்க நம்ம நினைக்கிறோம் கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம பால் டெய்லி குடிக்கணும். பாலை தவிர இந்த எலும்புகள் வலிமையாக வைத்துக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு. தவறாம அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி உங்க எலும்புகளை வலிமையாக வைத்துக்கொள்ள இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இந்த மெடிசன் இந்த குறிப்பிட்ட நாள் அளவு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா என்னென்னன்றத பார்க்கலாம். பொதுவாகவே கீரை வகைகள் உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்கும். அப்படி பார்க்கும்போது முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். அதுலேயுமே முக்கியமாக முடக்கருத்தான். இந்த முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது மூட்டு வலிகளை போக்கக்கூடியது, வாதத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. தவறாமல் முடக்கருத்தான் எடுத்துக்கோங்க. பிரண்டை ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 2-3 நாளாவது பிரண்டையை பயன்படுத்தலாம். அதுவும் சித்த மருத்துவத்துல பிரண்டை வடகம் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்கு. இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வடகம் அப்படின்னாலே மாத்திரை வடிவில் இருக்கும். அதை வாயில போட்டு நல்லா சீவ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஜீரண சக்திக்கும் இது மேம்படுது. அதே மாதிரி நம்மளுடைய மூட்டுக்கள் வலிமையாக இருக்கவும் பிரண்டை வடகம் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
ஸோ உணவு நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிட்றது பெட்டராக இருக்கும். ஸோ எலும்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது, இதில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, ஆஸ்டியோஃபோரோசிஸ், ஆஸ்டியோஃபீனியா கண்டிஷன், இந்த மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜாயிண்ட் பெயின் இருக்குங்க, எனக்கு வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது, நீ ஜாயிண்டில் அதிகமான பெயின் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லெண்ணெயில் சமைத்து நீங்கள் சாப்பிடலாம். டெய்லி காலையில் ஒரு 10 ml அளவுக்கு 15 ml அளவுக்கு நல்லெண்ணெய் உள்ளுக்கு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது, ஸோ டெய்லி காலையில் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ எலும்புகள், அதுலேயும் மூட்டு எலும்பு தேய்மானம், இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்த்து சில வகையான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மில்லட்ஸில் திணை, குதிரைவாலி, இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த திணையும் குதிரைவாலியுமே பொதுவாகவே மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குவதற்கு ரொம்ப சிறந்தது. ஸோ கால்சியம் லெவலும் இது அதிகமாக இருக்குது, ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்த கால்சியம் லெவல் உங்கள் உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் உடலில் கால்சியம் லெவல் அதிகரிக்கிறதுக்கு இது இந்த சிறுதானியங்களோடு சேர்த்து இந்த கேழ்வரகும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த கேழ்வரகு பொடியாக நீங்கள் எடுத்து களி செய்தோ, இல்லை இதில் களியில் முக்கியமாக நெய் மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் வலிமையாக இருக்க சில வகையான உணவு முறைகளும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த களி வகைகளில் வெந்தயம் களி, உளுந்து களி, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் எலும்புகள் வலிமையாக இருக்க பூனைக்காளி சேர்ந்த மருந்துகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பூனைக்காளி சூரணமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பூனைக்காளி சூரணம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்கிறது நரம்புகள் மற்றும் எலும்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. ஸோ அது வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூனைக்காளியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எப்படி இந்த பூனைக்காளியை சூரணமாக எடுக்கும்போது, ஸோ காலையிலையும் சரி இரவும் சரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பாலில் கலந்து இந்த பூனைக்காளி சூரணத்தை பயன்படுத்தும் போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது மரமஞ்சள் குடிநீர். இதில் மரமஞ்சளோட மருதம்பட்டை இருக்குது, மாவிலங்கப்பட்டை இருக்குது, அக்ரஹாரம் சேர்ந்திருக்கு, ஜாதிபத்திரி இதில் சேர்ந்திருக்கு. இத்தனை மூலிகைகளும் சேர்ந்த இந்த கஷாயத்தை ரெகுலராக குடிக்கும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி, நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலி, வாதத்தினால் எனக்கு அதிகமான வீக்கமும் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அது குறையிறதுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தைல வகைகளும் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு மூட்டு வீக்கம் இருக்குது, படி ஏறும்போதே எனக்கு வந்து சவுண்ட் வருது, நடக்கும்போதே வலியோடு சேர்ந்து மூச்சு வாங்குற பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான தைல வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வாத நாராயண தைலம். ஸோ வாத நாராயண இலைகளில் செஞ்ச ஸ்பெஷல் தைலமும் நம்மக்கிட்ட இருக்குங்க. தினம்தோறும் ஒரு 10லேருந்து 20 துளி இந்த வாத நாராயண தைலத்தை பாலில் கலந்து நம்ம பயன்படுத்தும்போது அவ்வளோ ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ பாலில் கலந்து இந்த வாத நாராயண தைலத்தை தினம்தோறும் காலையில் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு 10லேருந்து 15 நாட்கள் இதை பயன்படுத்தும் பொழுதே மூட்டுகள் சம்மந்தப்பட்ட வலிகள் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாதம் உங்களுக்கு இருக்கா, கவலையே வேண்டாம். அதுவும் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரியான உணவு முறைகளோடு மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நான் சொன்னது இந்த வாத நாராயண தைலம். ஸோ வாத நாராயண தைலம்லாம் எலும்புகளோடு இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவர்களுமே உடலில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெயிலில் நம்ம இருக்கணும். ஸோ வெயிலில் இருக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், ஸோ எலும்புகள், நரம்புகள், தசைகள், இது எல்லாமே வலிமையாகுதுங்க. ஸோ மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.